புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் அருளி என்னாலும் எங்களோடு தங்கியிருக்கிற எங்கள் அன்பு நற்கருணை ஆண்டவரே இயேசு தெய்வமே, இதோ இந்த நாளிலே இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் உலகமெங்கும் இருக்கும் தன் பிள்ளைகளோடு ஒன்றிணைந்து நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த உமது அன்பு தாய் எங்கள் அன்னை மரியாளோடு இணைந்து இந்த உலகத்திலே போர்கள் நின்று மக்கள் விடுதலை அடைய, போரில்லாத ஒரு உலகத்தை உமது அன்பு பிள்ளைகள் கண்டு பாவிக்க, அமைதியாக சமாதானமாக மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உலகில் இருக்கின்ற எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இயற்கைக்கும் கிடைக்க அன்னையோடு நாங்கள் கரம் கோர்த்து இந்த நாளை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அன்பு நற்கருணை ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, இதோ இந்த உலகம் தர முடியாத உண்மையான அமைதியை, சமாதானத்தை நானே உங்களுக்கு தருவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதியை போன்றதல்ல, அது உண்மையானது, நிரந்தரமானது, நிலையானது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இதோ அப்படிப்பட்ட அமைதியை, சமாதானத்தை உன் பிள்ளைகள் நாங்கள் ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாடுகளுக்கு இடையே போர்களினால் மக்கள் படும் துன்பங்களை, வேதனைகளை நீர் அறிவீர். மோசே இடத்தில் நீர் சொன்னீரே, என் மக்கள் படும் வேதனையை நானே கண்டேன் என்று சொன்னீரே. நீர் காண்கின்ற தெய்வம். ஆம் ஆண்டவரே, இதோ பல்வேறு நாடுகளில் போர்களால் மக்கள் படும் துன்பங்களை, வேதனைகளை நீர் அறிவீர். உறவுகளை, உடைமைகளை எல்லாவற்றையும் இழந்து வீதிகளிலே ஒன்றுமில்லாத நிலையில் வாழ்கின்ற உமது அன்பு பிள்ளைகளை நீர் கருணையோடு கண்ணோக்கும். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த நேரம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றும் எதுவும் அறியாத இந்த ஏழை எளிய மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாட்டு தலைவர்களையும் நாங்கள் இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பம் இந்த திருப்பாதத்தில் மீண்டும் ஒப்படைக்கிறது. அவர்களுக்கான மனமாற்றத்தை, மக்கள் மீது உண்மையான அக்கறையை அவர்கள் வெளிப்படுத்தும் தலைவர்களாக, வழிகாட்டிகளாக அவர்கள் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற நாளிலே நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ அன்னையோடு நாம் கரம் கோர்த்தவர்களாய்
உலகில் இருக்கின்ற அத்தனை மாதா தொலைக்காட்சி இனிய இதயங்களை ஒன்றிணைத்து கொண்டவர்களாய் கரம் கோர்த்து இதோ நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும் நற்கருணை ஆண்டவரிடத்திலே இந்த நாளிலே நாம் அனைவரும் இந்த உலகத்தை ஒப்பு கொடுப்போம். போரில்லாத உலகம், அமைதி ததும்பும் உலகம் நாம் பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு இந்த 1 மணி நேரம் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரை துதிக்கும் விதமாய் ஒரு மனதாய் அனைவரும் ஒன்று கூடி இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே,
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதிக்கிறோம். போர்கள் ஓய்ந்து அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பம் இந்த நாளிலே 24 மணி நேர தொடர் ஜெபமாலையை ஏறெடுத்திருக்கிறது. அன்னையின் பரிந்துரைக்காக நாடி நிற்கிறது. அன்னை எங்களுக்காக ஆண்டவரே உம்மிடம் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, போர் ஓய வேண்டும், அமைதி வேண்டும். யோவான் நற்செய்தியிலே இவ்வாறாக வாசிக்கிறோமே ஆண்டவரே, உலகை மீட்கவே கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரே, உம்முடைய மகன் இயேசுவை நீர் அனுப்பினீர் எதற்காக? உலகை ஆள வேண்டும் என்பதற்காக இல்ல, அல்லவே அல்ல. ஆண்டவரே, அமைதியை நிலைநாட்ட, மகிழ்ச்சியை தர,
ஆண்டவரே, அதற்காகத்தானே அன்பு செய்யுங்கள் அனைவரையும் என்று சொன்னாரே. அந்த அன்பிற்காக உயிரை கொடுத்தாரே, அப்பொழுதுதானே அமைதி கிடைக்கும் என்று, மகிழ்ச்சி எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று. ஆண்டவரே, இதை ஏனோ இந்த சமுதாயம் உணராமல் இருக்கிறது. பொறுப்பிற்கு வந்துவிட்டாலே, அதிகாரம் கிடைத்து விட்டாலே ஆளுகை செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் வருகிறது. அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற மனதுதான் வருகிறது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள், அதிகாரங்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக, மகிழ்ச்சியை கொணர்வதற்காக என்பது ஏன் உணரப்படவில்லை? ஆண்டவரை, உணர்த்த வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எம்முடைய உலக தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் எல்லாம் இதோ தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று உழைக்க கூடாது. ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், அமைதியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. இந்த நாட்டினுடைய அரணாக, கோட்டையாக இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதை தலைவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணிலே பொறுப்பெடுத்து ஏதாவது ஒரு நிலையிலே ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த மனித சமுதாயமே இந்த எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அமைதியை கொணர வேண்டும், மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இது மட்டும்தான். ஆணவம், அதிகாரம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பொறாமை வேண்டவே வேண்டாம். எல்லாரையும் சமமாக அன்பு செய்து, எல்லாருடைய வாழ்விலும் அமைதியை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த நாள் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே, முழுமையாக எம்முடைய நாட்டு தலைவர்களை, எங்களுடைய உலக தலைவர்களை, பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளை, எங்களை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை, மனுக்குலத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் நிரப்பும், உம்முடைய ஞானத்தால் நிரப்பும், உம்முடைய நல்ல எண்ணங்களால் நிரப்பும். தூய்மையான, உண்மையான, அமைதியான, மகிழ்ச்சியான உலகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல்களாக எங்கள் எல்லாரையும் மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். எல்லோரும் இணைந்து நாம் பாட வேண்டிய பல்லவி. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. நீரே என் புகலிடம், நீரே என் அரண்,
நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பல்லவி. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர், உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். பல்லவி. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர், இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். பல்லவி. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும்,
இரக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுவே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும் இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் பாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும் ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும் கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும் கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும் தன்னலம் பொழித்து பொரிய உலகம் படைக்கவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுவே. அன்பனே இறைவனே என்னிலே வாருவே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுவே. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 முதல் 18 வரை. இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, இந்த உலகம் அமைதியில் வாழ வேண்டும் என்பதற்காக
மனமகிழ்ந்து இந்த பூமியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இதோ உம்முடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினீர். எங்களுக்கு மீட்பராக நம்பி இருப்போர்களை எல்லாம் நற்கதியில் சேர்ப்பவராக இந்த மண்ணுலகிற்கு வந்தார். மனிதரைப் போலவே எல்லாவற்றிலும் எங்களோடு இணைந்து வாழ்ந்தார், பாடுகள் பட்டார். மற்றவர்களை நேசிப்பதுதான் நம்முடைய கடமை, பொறுப்பு என்பதை சென்ற இடமெங்கும் நற்செய்தியாக அறிவித்தார். எளியவர்களை, ஏழைகளை, இல்லாதோரை உயர்த்தி பிடித்தார், தாங்கி பிடித்தார். ஆண்டவரே, மொத்தத்தில் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும், அமைதி தங்கியிருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டே இருந்தார். ஆனால் எங்களுடைய சுயநலத்தினால், நான் என்னுடையவர்கள் என்கின்ற அந்த போக்கினால் பகைமை, வெறுப்பு, போர், குழப்பம் இவை ஒவ்வொன்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, சிறுமிகளுக்கு எதிரான ஏராளமான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், கல்விக்கு எதிரான வன்முறைகள், ஏழைகளுக்கு எதிரான வன்முறைகள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான பொருள் செலவில் வன்முறை கட்டவிழ்த்து தலை விரித்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நீர் விரும்பிய அந்த அமைதி, நீர் விரும்பிய அந்த உண்மை எங்களுடைய சுயநலத்தால் அழிக்கப்படுவதை உணர்கிறோம், பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்கும் நீர் விரும்பிய அந்த அமைதி நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும். இதோ உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து ஏராளமான மக்கள் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த அமைதியை நிலைத்திருக்க செய்தருளும். நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த உண்மை, அன்பு, நீதி இவை நிலைத்து நிற்க செய்தருளும். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நீடித்து நிலைத்து நிற்பதற்கு உம்முடைய பிரசன்னம் வேண்டும். எங்களுடைய வாழ்வு நான் என்கிற அந்த சுயநலத்தை கடந்து மற்றவர்களுக்காக வாழ்கிற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை, உம்மோடு கூட இணைந்திருக்கிற அந்த வாழ்க்கையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் இயேசுவே நீர் மாத்திரமே எல்லாமும் எல்லாமும் மாற வேண்டும், மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்றாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்றாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும்.
போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், ஈனை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். காலங்கள் தோறும் என் நெஞ்ச வீட்டில் தீபங்கள் நீயாக வேண்டும், சுடர் தீபங்கள் நீயாக வேண்டும். தாகங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது மேகங்கள் நீயாக வேண்டும், மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் பாடும் போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். எங்கே இருவர் மூவர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாய் கூடியிருக்கின்றார்களோ அங்கு அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே இறைவா, இதோ உமது பெயரின் பொருட்டு நாங்கள் ஒரே குடும்பமாக ஆண்டவரே இயேசு, தந்தையே கடவுள், தூய ஆவியே எங்களுடைய வலிமை வல்லமை என்று சொல்லி நாங்கள் உள்ளார்ந்த உணர்வோடு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நீரே எங்களுடைய ஜெபங்களை கனிவாய் கேட்டு 30, 60, 100 மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலக அமைதிக்காக அன்பு ஆண்டவரே, உலக நாடுகளிடையே அமைதியையும் ஒற்றுமையையும் அருள்வீராக. போர், வெறுப்பு, வன்முறை ஆகியவை நீங்கி அனைவரும் சகோதர அன்போடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நோயாளிகளுக்காக இரக்கமுள்ள இயேசுவே, நோயால் துன்பப்படும் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் மன அமைதியும் வழங்கிடவும், மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் போதிய ஞானம் அளித்திடவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குடும்பங்களுக்காக அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமையோடும் ஜெப வாழ்வோடும் வாழ உதவுவீராக. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர் அளித்திடவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இளைஞர்களுக்காக கருணை நிறைந்த ஆண்டவரே, இளைஞர்களை நல்ல பாதையில் நடத்துவீராக. அவர்களுக்கு ஞானமும் நல்ல சிந்தனையும் அளித்து தீய பழக்கங்களிலிருந்து காத்தருள்வீராக. அவர்கள் தொடர்ந்து உமது அன்பில் வளர அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, நீர் கொடுத்த வாக்குறுதியை என்றும் நிறைவேற்றுவே கடவுள் என்பதை உணர்த்துவதற்காக உலகின் மீது கொண்ட அன்பினால், எங்கள் மீது கொண்ட அன்பினால் ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பினீர். என்றும் உயிருள்ள பிரசன்னமாய் அந்த பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று இந்த நற்கருணையிலே எங்களுக்கு பிரசன்னமாய் இருக்க தயை கூர்ந்தீர். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே எங்கள் மன்றாட்டுக்களை ஏறெடுத்து இருக்கிறோம். உலக அமைதிக்காக, நோயுற்றவர்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, இளைஞர்களுக்காக, உலகிலே இன்னும் போர்கள் நின்று அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு பெறும்படியாக, இன்னும் பல்வேறு நிலைகளிலே எல்லா மக்களும் உமது அன்பை நீர் இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய வகையிலே எல்லாம் மாற்றம் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி நிற்கிறோம். நிறைய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், தொட்டு குணப்படுத்தும். யாருக்கும் கிடைக்காத இந்த மாபெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உம்மை முகமுகமாய் பார்த்து உமது பிரசன்னத்திலே எங்களையே முழுவதுமாய் கரைத்து கொள்ள நீர் எங்களோடு உடன் பயணிக்கிறீர் என்பதை இன்னும் அதிகமாய், இன்னும் நெருக்கமாய், தொடுதலாக உணர்ந்து கொள்ள நீர் அருள் கூர்ந்திருக்கிறீரே. இந்த நற்கருணையிலே பிரசன்னமாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பிரசனம் இல்லை என்றால் எங்கள் வாழ்வு வெறுமையானது ஆண்டவரே என்பதை உணர்வுகிறோம். நீர் எங்கள் வாழ்வில் செயலாற்றவில்லை என்றால், நீர் எங்கள் வாழ்விலே உடன் பயணிக்கவில்லை என்றால், எங்களுடைய உயிரின் ஊற்றாகவும் எங்கள் வாழ்வின் வழியாகவும் எங்கள் உறவு நிலைகளிலே உச்ச தோழனாகவும் நீர் எங்களோடு உடன் பயணிக்கவில்லை என்றால் எங்கள் வாழ்வு வெறுமையாகும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இதோ உமது பாதத்திலே மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த வேளையிலே உமது பாதத்திலே சரணாகதி அடைந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும், வழிநடத்தும், வளப்படுத்தும்.
நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா என்று நாங்கள் இதை உணர்ந்து பாடுகிற பொழுது உமது பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் எங்களிலே உணர அருள் தாரும். ஆமேன். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா.
நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, நீர் எங்களது வாழ்க்கையில் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். எங்கள் தாயாக, எங்கள் தந்தையாக, எங்கள் சொந்தமாக, எங்களுக்கு எல்லாமாக இந்த உலகத்தில் நீரே எங்களுக்கு அமைதியாக, புகழிடமாக, கோட்டையாக, அரணாக எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் உம்மோடு இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் உம்மோடும் எங்களது தாய் அன்னை மரியோடும் சகல புனிதர்களோடும் நாங்கள் செய்த இதோ இந்த ஆராதனையை நீர் உமது அன்பிலே ஏற்றுக்கொள்ளும், உமது இதயத்திலே வைத்துக்கொள்ளும். எங்களுக்காக நீர் என்னாலும் எங்களோடு தங்கியிரும். அமைதியை தாரும், அன்பை தாரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நேரத்திலே நாம் அனைவரும் உலக அமைதிக்காக இந்த ஜெபத்திலே நாம் பங்கெடுத்து ஆண்டவரிடத்தில் இந்த உலகை நாம் ஒப்படைப்போம். அன்பும் அமைதியும் நிறைந்த இறைவா, இந்த உலகத்தை உமது இரக்கமும் பேரன்பும் மிகுந்த கரங்களில் ஒப்படைக்கின்றோம். போர், பகை, வன்முறை, வெறுப்பு ஆகியவற்றால் காயமடைந்த மனித இதயங்களை நீர் ஆற்றுவீராக. ஜாதி, மதம், மொழி, நாடு என்ற எல்லைகளை தாண்டி அனைவரும் சகோதர சகோதரிகளாய் வாழும் மனதை அருள்வீராக. அழுகையும் அச்சமும் நிறைந்த இடங்களில் உமது அமைதியும் அன்பும் மலரட்டும். பசியால் வாடுபவர்களுக்கு உணவும், தனிமையில் இருப்போருக்கு ஆறுதலும், நீதிக்காக ஏங்குவோருக்கு நம்பிக்கையும் தாரும். உலக தலைவர்களுக்கு ஞானமும், மக்களுக்குள் ஒற்றுமையும், குடும்பங்களில் அன்பும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் எங்கும் எப்பொழுதும் அமைதியின் கருவிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்ற உமது வார்த்தை உலகமெங்கும் நிறைவேறட்டும். ஆமென். ஆமென். மாண்புயரில் வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் ஏனே மறைந்து ஓடேவோ பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்
என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.